விசிஎஸ்னு 2025ல வந்த ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதையில முக்கியமான சில கேரக்டர்களுக்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கப்படும். அவங்க சொல்ற அந்த 3 பதில் தான் அவர்களோட தலையெழுத்தையே தீர்மானிக்க இருக்கிறது. அதே 3 கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் படம் முழுசா பார்த்துட்டு ஒருவேளை நம்ம இந்த கதைக்குள்ள இருந்தா நமக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கறத பின்னாடி நீங்க தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய அந்த பதிலை பொறுத்தது. அதை எவ்வளவு நேர்மையா அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றீங்க, கமெண்ட்ல நேர்மையா பதில் சொல்றீங்கிறத பொறுத்தது. படத்துல பெட்டின்னு ஒரு கான்செப்ட் வரும், நாம கமெண்ட்ங்கிற கான்செப்ட வச்சுப்போம். படத்துல பெட்டிக்குள்ள நம்ம ஹீரோயின் அவளுக்கு பிடித்த ஏதாவது ஒண்ணு போடணும், பிடிக்காத ஏதாவது ஒண்ணு போடணும், தனக்கு வேண்டிய ஏதாவது ஒண்ணு போடணும்னு வரும். நீங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளையோ ஒரு செயலையோ இல்ல ஒரு ஆளையோ பத்தி கூட நீங்க எழுதலாம். எனக்கு பிடித்தது இது, எனக்கு பிடிக்காதது, நான் அதிகமாக வெறுப்பது இதை அல்லது இவரை அல்லது இந்த செயலை அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து 3ஆவதா எனக்கு ரொம்பவே வேண்டியது அது என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ள வாங்க. என்ன சம்பந்தங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்கா. வாய்ஸ் மேலே கேட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிற செடி கொடின்னு எதுக்குமே அவ தண்ணி ஊத்தல கவனிக்கலாம். எல்லாமே பட்டு போய் கிடக்குது. இவ வாழ்க்கை மாதிரியே தனிமையிலேயே திரியிறா. கிச்சன்ல பாருங்க, கழுவாம கொள்ளாம ஏகப்பட்ட பாத்திரம் அப்படியே குமிஞ்சு போய் கிடக்குது. வேண்டா வெறுப்பா படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட அக்காவோட பொண்ணுனா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. படிப்பு கூட பாதிலே நிப்பாட்டிட்டாலோ என்னவோ. மறுபடியும் இப்ப படிக்க போறதா இருந்தா என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்லலாங்கிறாப்ல தனிமையிலேயே பேசிட்டு திரியிறா. அப்புறம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கதவை தட்டுற சத்தம். என்னன்னு கதவை திறந்து பார்த்தா வெளியில ஒரு பாட்டிமா. இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வேற யாரா இருந்தாங்களே, எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அட்ரஸ் மாறி போயிடுச்சா அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எப்படிமா வந்தீங்கன்னு கேட்டா கார்ல வந்தேங்கிறாங்க. என் பையன் எனக்காக ஒரு கார்டு கொடுத்துட்டு போனா, தேவைப்பட்டா அதுல பேர் சொன்னா, நியூ ஜெர்சியில வேலைக்கு போயிருக்கிறான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பெணாத்திக்கிட்டு இருக்காங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி குளிருது. உடம்பு அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. குளிர்ல ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, வேணா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர பாட்டிமா உள்ள வந்துருச்சுங்க. டீ ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்க, இல்ல நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலதாங்கிறாங்க. பாட்டிமா வீட்டை ஃபுல்லா கவனிக்குது. பாட்டிமாவோட கையில ஏதோ ஒரு விரல் இல்லாத மாதிரி கட்டப்பட்டு இருக்கிறாப்ல நமக்கு காட்டுறாங்க. கையில ஏதோ தூக்கிட்டு தெரியுது. போட்டோ கிட்டனு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்குது. தண்ணி கொடுக்குறாங்க. வந்து உங்க பையனோட நம்பர் கொடுக்குறேன். யாரு இந்த அம்மா தான் பையனோட நம்பரை கொடுக்குதான். கால் பேசி கொடுக்க முடியுமா, போட்டோ கொடுக்க முடியுமாங்கிறாப்ல ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா இருங்கிறா இவ ஹீரோயின். கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டா இல்லங்கிறா. ஆனாலும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. குழந்தை குட்டின்னு கேட்டா அதுவும் இல்லங்கிறா. வீடு இவ்வளவு பெரிய வீடா இருக்குது, தனியாவமா இருக்கிற அப்படின்னு விசாரிக்கும் போது, வீடு என்னது இல்ல எங்க அக்காவோட வீடுங்கிறா. அக்கா புருஷன், அக்கா பொண்ணுன்னு எல்லா பேரும் பக்கத்துல வேற ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதாவும், அங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கும், விளையாட கொள்ள இடம் இருக்கும், அதனால அங்க போயிட்டாங்க, சும்மா கிடைக்கிறேன் நான் வந்து தங்கிட்டு இருக்கிறதா எடுத்து சொல்றா. அந்த குழந்தைக்கு வயசு என்னன்னு கேட்டா 5 வயசு முடிஞ்சு இப்ப 6 ஆக போகுதான். சரி ஓகே, அப்ப நான் வந்த வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கண்ணாடியை பார்த்துட்டு நெத்திய ஒரு மாதிரி தேய்க்கிறாங்க. ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்காங்கன்னு தெரியுது. ஒரு பெட்டி எடுக்கிறாங்க. அந்த பெட்டி எடுத்து இவளோட டேபிள்ல வச்சுட்டு ஓபன் பண்ணி உள்ள கிடக்கிற ஒரு மணல் கடிகாரமா ஒரு சாண்ட் வாட்ச் அதை எடுத்து வெளியில வைக்கிறாங்க. மண் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்குதுங்க. நீ சாக போறேங்கிறாங்க. இவ பயந்துகிட்டு எம்மா இடத்த காலி விடுமாங்கிறா. இவ இன்னைக்கு ராத்திரியே நீ சாக போறேங்கிறாங்க. சாவ தடுக்கணும்னா அப்படின்னு ஏதோ கேட்க வர சொல்ல வர, அதெல்லாம் வேணாம் நீங்க முத கிளம்புங்கன்னு விரட்டி விட பாக்குறா. நீ உயிரோட தப்பிக்கணும்னா அதுக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறா. ஒழுங்கா போறையா, போலீஸை கூப்பிட்டுட்டுமான்னு கேட்க, போலீஸுக்கு நீ கூப்பிட மாட்ட, நானும் போலீஸை கூப்பிடல, நீயும் கூப்பிட மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு வாட்சை எடுத்து பெட்டிக்குள்ள போட்டு அவங்க கையிலேயே கொடுத்து நீ இடத்த காலி பண்ணு போதாயின்னு கிளவியை கொண்டு வந்து ரோட்ல விட்டுட்டு போறா. பாலி அப்படின்னு கத்துறா. ஆமா, ஹீரோயினோட பேரு பாலியா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கிளம்பிக்கிட்ட கேட்டா, தெரியல ஆனா தெரிஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிருதாயி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்பிடுச்சுங்க. பாட்டி போனாலும் ரோட்ல அந்த பெட்டியை வச்சுட்டு தான் போயிருக்குது. ஜன்னல் வெளியா பார்த்தா பாட்டி இல்ல, பொட்டி மட்டும் தான் இருக்குது. அப்புறம் அம்மாக்கு போன போட்டு செத்துருவேன் வச்சிருவேன்னு ஒரு கிளவி வந்து சொல்லிச்சு வச்சுச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் பேசுறவங்க நம்ம ஹீரோயினோட அம்மா போல, ஏதாவது பாம்பும் இருக்க போதுன்னு சொல்ல, அப்படி எல்லாம் தெரியல, ஒரு சாதாரண மரப்பட்டி மாதிரி தான் இருக்குதுன்றா. சரி, மனநல வியாதி, வயசானவங்க, ஞாபகம் மருதி ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், ஃப்ரீயா விடுங்கிறாங்க அம்மா. ரோட்டு பக்கம் வந்து அந்த பெட்டியை லைட்டா ஏத்தி பாக்குறா. அம்மாட்ட பேசிட்டு அம்மா புள்ளைய பத்தி விடாம பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட புருஷன் செத்து போனதுல இருந்து இந்த அம்மா பயங்கர ஆட்ட ஆடுதுன்னு புறணி பேச ஆரம்பிக்கிறாங்க. 32 வயசு ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆல வைக்கலன்னு என்னென்னமோ பேச ஆரம்பிக்க இவளுக்கு கோவம் வருது. அப்புறம் பேசுறேன்னு காலை கட் பண்ணிட்டா. சரி, ஒரு குளியில போடுவோமேனு குளிச்சிட்டு இருக்கா. ட்ரெஸ் மாத்தியாச்சு. கபோர்ட்ல இருந்து ஒரு கோட்டை கூட எடுத்து போட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு செல்ஃபி எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறா. அப்புறம் வேற ஒரு ட்ரெஸ் அதை எடுத்து போட்டோ எடுத்துக்கிறா. மேபி சோசியல் மீடியால ப்ரொஃபைல் ரெடி பண்ணி டேட்டிங்க்கு ஆள் கிடைக்குமான்னு பாக்குறாளோ என்னவோ. அப்போ பின்னாடி யாரோ நடந்து வராப்ல கண்ணாடியில காட்டுறாங்க. அடுத்த நொடி பார்த்தா ஏதோ ஒரு ரூபம் பின்னாடி இருக்காப்ப தெரியும். திரும்பி பார்த்தா எதையும் காணோம். பதட்டமாயி கீழே ஓடியாந்து தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அம்மா. என்னம்மா அப்படின்னு அடுத்து போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறா. என்ன சிகரெட் அடிக்கிறியா, இதெல்லாம் நிறுத்த போறேன்னு சொன்ன, இன்னும் நிறுத்தலையா அப்படின்னு மறுபடியும் டயலாக் கூட ஆரம்பிக்கிறாங்க. நேரத்துக்கு சாப்பிடு வை அப்படின்னு இருக்காங்க. வழக்கமா எல்லா அம்மாக்களும் சொல்றாப்லதான். பேசிட்டு இருக்கும்போது மாடி பக்கம் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு இவன் மாடி பக்கம் வர்றா. மேல ஏதோ ஒரு கால்நட மாட்ட தெரிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு கட்டிலுக்கடியில கபோர்டுலன்னு எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்கா. நீ இங்கேயோ வந்தாப்புல இருந்துச்சு, உன்னோட சென்ட்
சிமெண்ட் ஸ்மெல் கூட எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறா. நான் வரல செய்யலன்னு இந்த அம்மாவும் சொல்லிட்டு இருக்குது. சரி அப்புறம் பேசுறேன் அப்படின்னு அந்த அம்மா முடிக்கும் போது பார்த்தா எதுக்க பொட்டி இருக்குங்க. வெளியில ரோட்ல இருந்த பெட்டி எப்படி டேபிளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு தெரியல. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மணல் கடிகாரம் இருக்குது. அதை எடுத்து வெளியில வைக்கிறா. அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறாப்ல தெரிய. திடீர்னு பார்த்தா அது அம்மாவே இல்ல, ஏதோ ஒரு அமானுஷ்யம் தான் பேசிட்டு இருக்குது. நீ சாக போறன்னு திரும்ப திரும்ப சொல்ல இவளுக்கு பயம் வருதுங்க. ஆனா கேட்கறதெல்லாம் அம்மாவோட குரல் தான். வெளியில தட்டம், பின்னாடி சத்தம், முன்னாடி சத்தம், மேல சத்தம்னு எல்லாம் சத்தமா இருக்குது. பயந்துடுறா. அந்த பக்கம் பேசுற அந்த வாய்ஸ் இவளோட அம்மாவோட வாய்ஸ்ல தான் யாரோ பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோனை பத்தி பேரு, ஊரு, வயசு, ஜாதகம், ராசி, நட்சத்திரம், அவ்வளவு ஏன் இவ கிட்ட இருக்கிற பணம் வெறும் 26 ரூபா தான் இருக்குதா, அது உட்பட எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுதுங்க. ஒரு அமானுஷ்யம் சொல்லுது. போய் பாரு அப்படின்னு அந்த பொட்டியை பார்க்க சொல்லுது. அந்த பெட்டிக்குள்ள உனக்கு பிடிக்காத ஒண்ணு, உனக்கு பிடிச்ச ஒண்ணு, உனக்கு வேண்டிய ஒண்ணுன்னு மொத்தம் 3 ஐட்டத்தை போடணுமா. ஆனா நினைவிருக்கட்டும், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், என்னை ஏமாத்த முடியாது, பனிஷ்மெண்ட்டும் உண்டு அப்படின்னு மிரட்டுறாங்க யாரோ. ஆனா பேசுறது அம்மாவோட வாய்ஸ். இவன் அதிர்ந்து போறா. கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இவ வீட்டையே காட்டுறாங்க, அந்த பொட்டியவே காட்டுறாங்க. போன் கால்ல வேற இந்த பொட்டி கேமை எப்படி விளையாடணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவளுக்கு ரொம்ப பிடித்த ஒண்ணு, பிடிக்காத ஒண்ணு, வேண்டிய ஒண்ணுன்னு 3 பொருளை போடணும். கரெக்டானதை போட்டா தப்புச்சா, தப்பானதை போட்டா விளைவுகள் மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். அதையே திரும்ப சொல்லி பாக்குறா. எது நமக்கு பிடிச்சது, எது பிடிக்காதது, எது நமக்கு தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. தம் அடிச்சுக்கிட்டே. அதுவும் சரின்னு அந்த தம்மு பெட்டி எடுத்து நான் வெறுக்கிறதுன்னு சொல்லி அந்த பொட்டிக்குள்ள போட்டு மூடிடுறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஏதாவது நடக்குமோன்னு பாக்குறா. அப்படியே கவனமா இருக்கிறா. திறந்து பார்த்தா உள்ள அந்த சிகரெட் டப்பா அப்படியே தான் இருக்குது. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த மணல் கடிகாரம் மேல் பக்கத்துல இருந்து கீழ் பக்கத்துக்கு இவ்வளவு நேரம் மணல் கொட்டல, தப்பான ஒண்ண போட்டதும் இப்ப மணல் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பொட்டி இவ கொடுத்ததை ஏத்துக்கல, இவ பொய் சொல்றா அப்படின்னு நினைக்குது. திடீர்னு இவளுக்கு வாய்க்குள்ள ஏதோ சிக்கிக்கிட்டாப்ல தோணுதுங்க. ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு இருமி என்னத்தையோ வாந்தி எடுக்கிறா. வாந்தி எடுத்த பிறகுதான் தெரியுது அவ வாந்தி எடுத்தது ஒரு சாவி. பயந்து போனவ பக்கத்து வீட்டுக்கு போய் கதவை தட்டிட்டு போலீஸுக்கு கால் பண்ணணும், என் போன் எடுக்க மாட்டேங்குது, உடனே போலீஸுக்கு பேசணும், உதவி பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரியோ சரி வான்னு உள்ள உட்கார வச்சு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. போன்ல தான் புருஷன் கூட பேசிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல புருஷன் இருக்கிறானா விடாம பேசிக்கிட்டே இருக்கிறா. அர்ஜென்ட்டுக்கு சொல்றத கூட அந்த அம்மா கேட்கவே இல்ல. ஒரு நிமிஷம் யாரோ விடாம என்ன கால் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பேசிட்டு வரேங்கன்னு காலை கட் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, ஓ போலீஸா, பேசுங்கன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆர்வமா கேட்பா. ஆனா அந்த அம்மா ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டே இருக்கிறவ டப்புன்னு கத்தி எடுத்து டேபிள்ல வைக்கிறா. நீ செய்யக்கூடாத செஞ்சுட்ட, அந்த விளைவை நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு நங்குன்னு குத்திக்கிறாங்க. மூஞ்சிலேயே கத்தி சொருகி ஓட்ட விழுந்துருச்சு. ஆனாலும் சிரிக்கிறாங்க. பத்தலையில ஒன்ஸ் மோர் காட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் குத்திக்கிறாங்க. தொண்டையில இறங்கிடுச்சுங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா கீழே விழுந்து சாக கிடக்குது. அந்த நொடி யாரும் உனக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல, யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டே அந்த அம்மா செத்து போச்சுங்க. அதோட நெஞ்சில பார்த்தா மறுபடியும் இந்த மாதிரி முயற்சி செய்யாத அப்படின்னு எழுதி இருக்குது. அரண்டு போய் மறுபடியும் தான் வீட்டுக்கு வந்துட்டா. கடிகாரத்துல வேற மணல் கொட்டிக்கிட்டே இருக்குது. இவ அந்த சிகரெட்டு பட்டியை போடும்போது தனக்கு பிடிக்காதது அப்படின்னு போட்டா. அதை ஏத்துக்கல. அதான் இப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமோ என்னவோ. போட்டோ தானா கீழே விழுந்து உடையுது. சுத்தி அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது. இது பத்தாதுன்னு கால் வேற வருது. இப்போ பார்த்தா எப்பவோ இறந்து போன நம்ம ஹீரோயினோட அப்பா போன் பண்ணி பேசுறார். என்னமா இருக்கிற, எப்படி இருக்கேன்னு. நீங்க தான் செத்து போயிட்டீங்களே, நீங்க எங்க அப்பா இல்லன்னு பதறா. உனக்கு பிடிக்காதத பெட்டிக்குள்ள போடுமா, உனக்கு எனக்கும் 2 பேருக்குமே தெரியும் நீ பொய் சொல்றேன்னு அப்பா பேசுறார். இவளுக்கு அழுகலியா வருது. போது நிறுத்துங்க ப்ளீஸ், போதும்னு அழுகுறா. நேர வேற போய்கிட்டு இருக்கு. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் அப்படின்னு அப்பா கத்திக்கிட்டே இருக்கிற போலாங்க. அதுவும் வாய்க்குள்ள இருந்து ஒரு சாவி வந்து வாந்தி எடுத்தா இல்லையா, அந்த சாவி எடுத்துட்டு போய் அவளோட ட்ரெஸ் ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு டிராயரை திறக்கிறா. அதற்கான சாவி தான் இது. உள்ள பார்த்தா தன் அப்பாவோட எடுத்த பழைய போட்டோக்கள்லாம் இருக்கும். இவர் அப்பாவுக்கு ஏதோ வியாதி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப கோரமா இறந்து போயிருப்பார் போல. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, அந்த பழைய போட்டோஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கதவு தானா சாத்தப்படுறாப்புல உணர்றா. அப்பா இறக்கும் போது அவர் போட்டிருந்த செயின் ஒண்ணுங்க கிடக்கும். அதை கையில பிடிக்கும் போது லைட்டு விட்டு ஆஃப் ஆகுது. கதவை திறக்கலாம்னு பார்த்தா கதவை திறக்க முடியல. லாக் ஆனாப்புல தெரியுது. இவளுக்கு வேற பயம். பின்னாடியே யாரோ வந்து பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இறந்து போன அப்பாவே இவளை அட்டாக் பண்ண வராப்புல தெரிய ஒரு நொடி பயந்து போய் அப்படியே விழுவா. நல்ல வேலை கதவை திறந்துகிட்டு வந்து விழுந்ததுனால தப்பிச்சா. அப்பாவோட செயின் எடுத்துட்டு போய் பொட்டிக்குள்ள போடலாம் நினைக்கிறா போல. அப்பா அவட ஆவி வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாப்புல தோணும். அங்க வேற மணல் கொட்டிக்கிட்டே இருக்குது. மணல் கொட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த செயினை கொண்டு வந்து பொட்டி முன்னாடி போடுறா. அப்ப என்ன சொல்றா பாருங்க, அந்த செயின் சிலுவை போட்டிருக்கிற அந்த செயின். தன் அப்பா சிலுவைய தினந்தோறும் சுமந்தாரு, தினந்தோறும் கும்பிட்டாரு. ஆனாலும் எங்க அப்பாவை காப்பாத்தாம விட்டுவிட்டேல்ல, அதனால தன் அப்பாவை காப்பாத்தாத அந்த கடவுள் மேலதான் இவளுக்கு வெறுப்பு போல. சோ இவளுக்கு பிடிக்காதது அப்படின்னு கேட்டா கடவுள் தான். அதுதான் உண்மை. அந்த செயினை போட்டுட்டு மூடிட்டாங்க. மூணு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் பெட்டியை ஓபன்
ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த செயின் இல்ல. அப்போ பொட்டி செயினை ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். கண்ணாடியை பார்த்துக்கிட்டு திரும்புவா பாருங்க, கண்ணாடியில இருக்கிற உருவம் அப்படியே நிக்கும். இவ மட்டும் தான் அங்கிட்டு திரும்புறா. மறுபடியும் வீட்டை சுத்தி ஏதோ அமானுஷமா உணர்றா. யாரோ திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. யாருன்னு பார்த்தா கண்ணாடியில இருக்கிற ஒருத்தி தான் இவளை திட்டிக்கிட்டு இருக்கிறா. இவளே தான் இவளை திட்டிக்கிட்டு இருக்கிறா. கண்ணாடி மேல இவ கை வைக்கும் போது உள்ள இருக்கிறவ கையே எடுக்கிறா. நீ என்ன பாக்குற, நீ என்ன பாக்குற, கவனமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு சிசர் எடுத்துக்கிட்டு கண்ணாடியிலேயே தட்டிக்கிட்டு இருந்தவ அடுத்த நொடி பார்த்தா நெசமாவே அந்த சிசரு இவளோட கைக்கு வந்துருச்சு. அடுத்த நொடி கண்ணாடிக்குள்ள இருந்து ஆணு கத்திக்கிட்டு வெளியில வரத பார்த்து பயந்து போய் பொத்துனு கீழே விழுவாங்க. அதே சமயம் போன் அடிக்குது. போன்ல அந்த பக்கத்துல பார்த்தா இவளோட அக்கா பேசுறா. என்னடி 5ஆவது தடவை கால் பண்ணிருக்கிற, யாரோ இறந்துட்டாங்கன்னு வேற சொன்ன, பயமா இருக்குன்னு வேற சொன்ன, என்னடி நிலவரம் அப்படின்னு கேட்க இவ பதிலுக்கு பேசுவா. ஆனா இவ பேசுறது அக்காவுக்கா கிட்ட கேட்காது. அப்புறம் அறகுறையா நான் கால் பண்ணலன்னு சொல்லுவா. நீ தாண்டி கால் பண்ண, உன் வயசு தாண்டி கேட்டுச்சுங்கிறாங்க அக்கா. என்ன தாண்டி நடக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கும் போது வெளியில என்ன உன் கார் வந்து நிக்கிறாப்ல தெரியுது. ஓ நீதான் வரையா, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அது உண்மையிலேயே நான் இல்ல, வெளியில போகாத, கதவை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஆனா அக்காவுக்கு அதெல்லாம் கேட்டபாடு இல்ல. உடனே அக்காவை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேக வேகமா ஓடி அந்த 3 லாக் இருக்குங்க இவளோட வீட்டு டோருக்கு. 3ஐயும் திறந்துட்டு கதவை திறக்கிறதுக்குள்ள மறுபடியும் தாப்பா தானா போடப்படும். மறுபடியும் திறக்க முயற்சி பண்ணும்போது மறுபடியும் அந்த தாப்பா தானா போடப்படும். சோ கதவை திறந்து வெளியில போக வாய்ப்பு இல்ல. சரி ஜன்னலையாவது திறந்து வெளியில போலான்னு முயற்சி பண்ணா ஜன்னலும் திறக்க முடியல. ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்கலான்னு சேரெல்லாம் விட்டு அடிச்சு பார்த்தா அப்பவும் உடைய மாட்டேங்குது. இப்போ தனக்கு தேவையான ஒன்ன போடணும். என்ன போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ டிவில சின்ன வயசுல இவங்க விளையாண்டுட்டு இருந்த அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதுல காலோட விரல்களை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க அம்மாவும் பொண்ணும். அதுல அந்த சுண்டு விரலையே டிவி காட்டுறாப்ல தெரிய சரி நமக்கு சுண்டு விரலை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறா. கையில வேற சிசர் இருக்குது. டிவில வேற கண்ணா அப்படின்னு இந்த பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்குது. இவளோட சின்ன வயசு வீடியோ திட்டிக்கிட்டே இருக்கு. இவள வேற வழி இல்லாம தைரியத்தை வர வச்சுக்கிட்டு காலோட சுண்டு விரலை கட் பண்ணிட்டாங்க. ரத்தம் ஊத்தும். அப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் பெட்டிக்குள்ள போட்டுட்டு அப்புறம் பேண்டேஜை போட்டு கட்டிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் கிச்சனுக்கு மேல ஆவி உட்காந்து பாக்குறாப்ல தோணும் இவங்க அம்மாவோட ஆவி. அப்புறம் ஒரு வழியா வந்தாச்சுங்க. வந்து பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள போட்ட அந்த காலோட சுண்டு விரல இன்னும் உள்ளதான் கிடக்குது. பெட்டி அதை ஏத்துக்கல. அப்ப நீ இதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு மொபைல்ல ராங்னு வந்துகிட்டே இருக்குது. மணல் வேற கொட்டிக்கிட்டே இருக்குது. கண்ணாடியில போய் பார்த்து இதுதானே அப்படின்னு கேட்கும்போது கண்ணாடியில இருக்கிற அந்த பொண்ணோட ஆள்காட்டி விரலை காணோம். டிவில பார்த்தாலும் குழந்தை ஆள்காட்டி விரலை காட்டுது. அப்போ இவளுக்கு நிஜமாவே தேவையானதுன்னு பார்த்தா அந்த ஆள்காட்டி விரல் தான். ஏன்னா அடிக்கடி சிகரெட் அடிக்கிறதுக்கு அந்த விரல் அவளுக்கு தேவை, கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறதுக்கு தேவை, சாப்பிடுறதுக்கு தேவை, முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டா அவளுக்கு அந்த கட்ட விரல் தான், ஆள்காட்டி விரல் தான். இப்ப அதையே பலியெடுக்க வேண்டிய நிலைமை. சுண்டு விரலை கட் பண்றதுக்கே எவ்வளவு திணறி எவ்வளவு கஷ்டப்பட்டு கட் பண்ணா. இப்போ ஆள்காட்டி விரலை வேற கட் பண்ணி போடணும். மனசை தேத்திக்கிட்டு வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு போராடி கட் பண்ணிட்டாங்க. உசுரே போறாப்ல இருக்குது அவளுக்கு. ஒரு வழியா கட் பண்ணி அதை கொண்டு வந்து பெட்டிக்குள்ள போட்டா. பெட்டிக்குள்ள போட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் திறந்து பார்க்கும்போது அந்த ஆள்காட்டி விரலை பெட்டி அக்செப்ட் பண்ணிக்கிச்சுங்க. பூட்டப்பட்ட கதவு இப்போ தானா திறக்கப்படுது. அப்பாடான்னு ரொம்ப சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு ஓடியாரா. வந்து கதவை தட்டுறா. உள்ள கிறிஸ்துமஸ் பார்ட்டி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. இவளுக்கு கடவுளையே பிடிக்காது. கடவுளை கும்பிடுற கொண்டாடுற கிறிஸ்துமஸ் பாட்டு இவளுக்கு பிடிக்குமா? வேணும்னே இதெல்லாம் வெறுப்பேத்துறாப்ல அந்த பெட்டி பண்ணிக்கிட்டு இருக்குது. உள்ள வந்து பார்த்தா அக்கா செத்து போய் கிடக்குறா. அக்கா புருஷன் செத்து போய் கிடக்குறாரு. அசைவே இல்ல. சரி அவங்க பொண்ணையாவது காப்பாத்தலாமேன்னு பொண்ணோட ரூமுக்கு போய் பார்த்தா பொண்ணும் செத்து போய் கிடக்குறா. அசைவே இல்ல. ஐயோன்னு கீழே உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது எதுக்கு பார்த்தா அந்த பொட்டியும் அந்த மணல் கடிகாரமும் தானா வந்து அங்க நிக்குது. காண்டாயி அந்த பொட்டியை தூக்கி வீசி எரிவா. அதுக்குள்ள மறுபடியும் அங்க இருக்கிற லேண்ட்லைன் அடிக்கும். போன் எடுக்க மாட்டா. மொபைல் அடிக்கும். போன் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப எல்லாமே வின்னு கத்திக்கிட்டு இருக்குதுங்க. வேற வழி இல்லாம கால் அட்டன் பண்றா. பார்த்தா இந்த தடவை போன்ல அந்த பக்கம் பேசுறது இறந்து போன அக்காவோட குழந்தையோட வாய்ஸ்ல பேசுதுங்க. இன்னும் நீ கேம் முடிக்காம இருக்கிற முடி அப்படின்னு வருது. இப்போ பிடிச்சத போடணும். 3ஆவதா கண்டிஷன் அதுதான். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், சொல்லு பாப்போம் அப்படிங்குது. எனக்கு இவங்கள தான் பிடிக்கும், அவங்கள தான் நீ கொன்னுட்டியேன்னு இவ அழும்போது அவங்கள யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குது. எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவ அழுகிறா. எஸ், அந்த குழந்தைய தான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வேற வழி இல்ல. கையில கத்தி எடுத்துட்டு அவ போறாங்க. பார்த்தா அங்க குழந்தை செத்து போய் கிடக்குது. அசைவு இல்லாம கிடக்குது. வாய்ஸ்ல அந்த பக்கத்துல என்னோட மூக்கு தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கட் பண்ணு அப்படிங்குது வாய்ஸ். ஆனா இவ அதுக்கு மனசு வராம முடிய கட் பண்ணிக்கிறா. அந்த குழந்தையோட முடிய கட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அந்த பெட்டிக்குள்ள போட்டு மூடுறாங்க. இது தப்பா இருந்துச்சு, விளைவுகள் மோசமாக இருக்கும்னு அந்த பக்கத்துல இருந்து வாய்ஸ் எச்சரிக்கும். இது கரெக்ட் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவளோட கூந்தல் தான் சொல்லிட்டு மூடிடுறா. மூணு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த முடி அங்க இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பெட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா மேல ஏதோ நடமாட்டம் தெரியும். என்னடா நடமாட்டம் அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கா. இறந்து போனதா நினைச்ச அக்கா இறங்கி வருவா. அதை பார்த்ததும் அக்கா சாகலையா அப்படின்னு
நினைக்கிறா. என்னடி இங்க வந்து நிக்கிற அப்படின்னு விசாரிக்க குடுகுடுன்னு ஓடி போய் குழந்தைய பாக்குறா. குழந்தையும் நல்லபடியா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவளை கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அடுத்த நொடி பார்த்தா அந்த குழந்தையோட மூஞ்சி ஃபுல்லா ஓட்டையா விழுது. பார்த்து பயந்து போய் கீழே விழுவா. கட்டிலுக்கு அந்த பக்கத்துல இருந்து குழந்தை இந்த பக்கம் திரும்போது குழந்தையோட கண்ணுக்குள்ள கூட ஓட்டையா இருக்கும். அதிர்ந்து போறாங்க. இல்லன்னு கத்துவா. பார்த்தா முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு டைனிங் டேபிள் மேல இருந்து முழிக்கிறாங்க. இப்போ வாய்ஸ் பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன், டீஸ் பண்ணேன் அப்படின்னு வருது. அதான் கேமை முடிச்சிட்டேன்ல, எல்லாத்தையும் கொட்டிட்டேன்ல, உனக்கு வேற என்ன இலவுதான் வேணும் அப்படின்னு இவ கத்திக்கிட்டு இருக்கா. போன்ல பேசி தொலைங்கன்னு கத்துறா. ஆனா இப்ப வாய்ஸ் எதுவுமே கேட்கலங்க. மணல் இன்னும் கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. சரின்னு கையில இருக்கிற மோதிரத்தை தூக்கி உள்ள போட்டா அதையும் பெட்டி ஏத்துக்குது. கழுத்துல இருக்கிற செயினை தூக்கி உள்ள போட்டு திறந்தா அதையும் பெட்டி ஏத்துக்குது. கையில சொட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ரத்தத்தை உள்ள ஊத்தி அதை கொடுக்கும்போது பார்த்தா பெட்டிக்குள்ள வந்து ஒரு கை விருட்டுன்னு மேல வந்து அவளை பிடிச்சி இழுக்குங்க. எனக்கு புரியல, என்ன விட்டுரு என்னதான் உனக்கு வேணும், இதையெல்லாம் நான் எப்படி நிப்பாட்டுறது புரியலையே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது தான் இவ நல்லா யோசிச்சு பாக்குறாங்க. அந்த கிழவி அந்த பாட்டிமா வந்து கதவை தட்டிட்டு உள்ள வரும்போது அவளுக்கும் கையில வந்து ஏதோ கட்டு போட்டிருக்கும். அவளும் ஆள்காட்டி விரல பலி கொடுத்துருப்பாளோ என்னவோ. முன்ன பண்ண தெரியாத நம்ம வீட்டு கதவை வந்து தட்டினா உள்ள கூப்பிட்டோம், பெட்டியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறா. அதே மாதிரி நாமளும் வேற யாருக்காவது பெட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஏரியால இருக்கிற பல வீடுகளை போய் கதவை தட்டுறா. ஆனா யாரும் கதவை திறக்கிறதுக்கு தயாராக இல்ல. ராத்திரி நேரத்துல கதவை தட்டினா திறக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு யாராவது உதவி பண்ணுங்க, யாராவது கதவை திறங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. யார் வீட்டு காலிங் பெல் அடிச்சு யாரும் திறக்கல. கடைசியா பார்த்தா ஏதோ ஒரு வீட்டுல காலிங் பெல் அடிக்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்குதுங்க. ஒரு டீனேஜ் பொண்ணு கதவை திறக்குது. பாட்டிமா அப்ப என்ன சொல்லுச்சு, என் புள்ள எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்கான், அவன்கிட்ட பேசணும், இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படி இப்படின்னு கதை சொல்லுச்சுல. அதே மாதிரி இங்கே என்ன சொல்றான்னா, போனை மிஸ் பண்ணிட்டேன், எங்க அக்கா கிட்ட பேசணும், கொஞ்சம் போன் பண்ணி கொடுக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறா. என் பேரண்ட்ஸ் வீட்டில் இல்ல, இந்நேரத்தில் வந்து எப்படி உங்களை முன்னப்பட தெரியாதவங்களை உள்ள விடுறதுன்னு யோசிக்கும் போது ப்ளீஸ்னு கெஞ்ச சரி ஓகே வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள உட்கார வச்சுட்டு டீ வேணுமா அப்படின்னு கேட்கறா. இவ வேற அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு பல தடவை கேட்கறா. இல்ல அவசியம் இல்ல, வந்து கதவை தானே தட்டிங்கங்குது அந்த பொண்ணு. சரி நான் டீ போட்டு வரேன்னு போய் டீ எல்லாம் போட்டு வந்து கொடுக்குதுங்க. வீட்டுல ஒரு பூனை வேற வளர்க்கறா போல தெரியுது. அடுத்த நொடி பார்த்தா பூனைக்கு பதிலா இந்த பொண்ணு ரொம்ப கோரமா சித்திரவதை அனுபவிக்கிறாப்ல இவளுக்கு தெரியும். அப்புறம் பைக்குள்ள வச்சிருந்த பொட்டி எடுத்து இங்க டேபிள் மேல வச்சுட்டு உள்ள இருந்த அந்த மணல் கடிகாரத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த கடிகாரத்துல மணல் கொட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் இவளுக்கு நேரம் இருக்குது. கிளாஸ்ல முடிய போற சமயம். என்னது இது பொட்டி அப்படின்னு கேட்க கரெக்டா அந்த பொண்ணோட பேரை இவ கரெக்டா சொல்றா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது ஏன் எதுக்குலாம் கேட்காத, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படின்னு எனக்குமே புரியலங்கிற. அவ பேரை சொன்னதுமே அவளுக்கு பயம் வரும். டீ எல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியற, ஆனா நிறைய விஷயங்களை என்னால விளக்க முடியாது, கூடிய சீக்கிரம் உனக்கே அதெல்லாம் புரிய வரும், நான் நானாவே இருக்கிறதுக்கு விரும்பல, ஆனா அதான் நிஜங்கிறா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி இதை நிறுத்த முடியல, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு மரண பயமா இருக்குது, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க, என்னதாமா உனக்கு வேணும், நீ கிளம்புமா அப்படிங்கிற. அவ எனக்கு இதெல்லாம் நிறுத்தணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட பேரண்ட்ஸ் வருவாங்கன்னு நீ சொன்னேல்ல, அது போய் தானே, ஏன்னா முன்னப்பட தெரியாதவங்க ராத்திரி கதவை தட்டும் போது சேஃப்டிக்கு அண்ணன் வந்துருவாரு, அப்பா அம்மா வந்துருவாருன்னு சொல்றது வழக்கம் தான், எனக்கு புரியுது அப்படின்னு பேசுறாங்க. இது உனக்கு சொந்தம், இந்த அண்ணன் அந்த பொட்டி அப்படியே நகர்த்துறாங்க. இல்ல வேண்டாம், நீ இடத்த காலி பண்ணு, கிளம்புங்கிற. அவ நீ சாக போறன்னு பாட்டி சொன்னாப்லயே இவளும் சொல்றாங்க. போமா வழியிலன்னு சொல்லி தலையில தள்ளி விட்டா போல. இவளும் ஒரு வழியா தான் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டு பக்கம் வந்து நெருப்பு பக்கத்துல உட்காந்து ஓன அழுக. அவ்வளவு டயர்டு. என்ன மன்னிச்சிருன்னு பல தடவை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தா பாட்டிமா இந்த பக்கம் வருதுங்க. இதே வீட்டுக்கு ஏற்கனவே வந்து பண்ணது பத்தாதுன்னு இப்ப மறுபடியும் வருது. ஆனா இந்த தடவை வந்து பார்த்தா அவளோட ஒரு கண்ணை நோண்டி எடுத்திருக்குதுங்க. அது மறுபடியும் ஒரு பொட்டியை கொண்டு வரா. இந்த பொட்டி என்னை விட்டு போக மாட்டேங்குது, இது நிறுத்த முடியல, இது ஒன்னதான் கேக்குதுன்னு பெட்டியை மறுபடியும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது வேண்டான்னு பெட்டியோட சேர்த்து பாட்டிமாவும் பிடிச்சு தள்ளி விடுவா. உடனே பாட்டிமா அங்க கீழே கிடந்த ஒரு சிசர் எடுத்து இவளை கொல்ல வருவாங்க. பதிலுக்கு இவ அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவா. கிளவி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே சிசரை வச்சு குத்த வருவா பாருங்க. கைய அப்படி உள்ள விட்டவ கரெக்டா கையில குத்து வாங்கிட்டா. பாவம், கையில குத்து வாங்கினவ எப்படியோ கிளவிய தள்ளி விட்டுருச்சு. கொலை பண்ண வரவளுக்கு என்ன பாட்டின்னு மரியாதை. அடுத்து மறுபடியும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த தடவை தைரியத்தோட எகிரி போய் நின்னு அவகிட்ட போராடி அவளோட சிசரை அவள் பக்கமே திருப்பி நெஞ்சில வச்சு ஒரு இறக்கு. அவ்வளவுதான். பாட்டிமாவோட உசுறு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது. பக்கத்துல போய் ஏன் அந்த பொட்டியை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு கேக்குறா. இல்ல, யாரோ என் வீட்டு கதவை தட்டி எனக்கும் அந்த பெட்டியை கொடுத்தாங்க, தெரியாதனமா அந்த பெட்டியை ஓபன் பண்ண, அதான் நான் பண்ண தப்பு. நானும் இங்க வந்து எவ்வளவோ வீட்டு கதவுகளை தட்டினேன், எந்த வீட்டு கதவுகளும் எனக்காக திறக்கல. எவ்வளவோ வீட்டு காலிங் பெல் அடிச்சு பார்த்தேன், எந்த வீட்டு கதவுகளும் எனக்காக திறக்கல. ஆனா நீ திறந்த. உனக்கு எனக்கும் பொறுமையான ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு சொன்னா நாம ரெண்டு பேருமே புரோக்கன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே தனிமையில இருக்கிறாங்க, வெறுத்து போய் இருக்கிறாங்க. இவ வீட்டுல இருந்த செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தாம காஞ்சு போய் கிடந்திருக்கும் கவனிச்சிருக்கலாம். பாத்திரமெல்லாம் அப்படியே கிடந்திருக்கும் கவனிச்சிருக்கலாம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கலன்னா மூதேவி குடியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பெட்டி தான் அந்த மூதேவி போல. எங்க இப்பேற்பட்ட வீடுகள் இருக்கிறதோ, எங்க ஏண்டா வாழ்றங்கிறாப்புல சில பேர் இருக்கிறாங்களோ, வீட்டை அசுத்தமா வச்சுக்கிறாங்களோ, அங்க மூதேவி தான் வேலையை காட்டும் போல. அப்பேற்பட்ட ஆட்களை அந்த பொட்டி தான் தேர்ந்தெடுக்குது, நான் தேர்ந்தெடுக்கலங்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட தலைமுடியை அழகா கோதி கொடுத்து நான் பண்ண தப்ப நீ பண்ணிடாத அப்படிங்கிறா. என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்
இருக்கும்போது நான் கடைசி வரை மரண பயத்தோட இருந்தேன். அந்த பயம்தான், அந்த மரண பயம்தான் அந்த பெட்டிக்கும் மணல் கடிகாரத்துக்கும் வேணும். நீ அந்த பயத்தை காட்டிடாத, பயப்படாத பயப்படாதன்னு சொல்லிட்டு கடைசியா நன்றின்னு சொல்லிட்டு அந்த கிழவி அந்த பாட்டிமா இறந்து போது. பாவம், இப்ப மரியாதை கொடுத்து பேசலாம். ஏன்னா சாகும்போதாவது திருந்திட்டு செத்துச்சே, சில விஷயங்களை சொல்லிட்டு செத்துச்சே, அதனால பாட்டிமான்னு சொல்லலாம். பாட்டிமா செத்து போச்சு. பாவம். கண்ணாடியில இந்த பாட்டிமா தடவை இவ கிட்ட வந்து பேசும்போது ஒரு மாதிரி தயக்கத்தோட தான் அந்த பெட்டியை கொடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. இப்போ புதுசா ஒரு பெட்டி வந்திருக்குது, புதுசா ஒரு மணல் கடிகாரம் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இதே பெட்டி இதே மணல் கடிகாரம் இருக்கும்போது இவ மரண பயத்துல இருந்தா, பயந்துகிட்டு எல்லாத்தையும் செஞ்சா. இந்த தடவை அந்த மணல் கடிகாரத்துல இருந்து மணல் ஃபுல்லா மேல இருந்து கீழே கொட்டிடுச்சுங்க. டைம் முடிகிற வரைக்கும் இவ இந்த பெட்டியை இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணல. கம்முன்னு போத்திட்டு நல்லா படுத்து தூங்கிட்டா. என்ன வேணாலும் நடந்தா நடந்து போட்டுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டா. இந்த தடவை அவளுக்கு அந்த மரண பயம் இல்ல. பாட்டிமா கிட்ட இருந்தது இந்த மரண பயம் தான். அதனாலதான் கடைசி வரைக்கும் அந்த பொட்டி அவளை விட்டு போகல. கட் பண்ணி இந்த பக்கத்துல குழந்தை எந்திரிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. குழந்தையுடைய அம்மா அக்காகாரி எந்திரிச்சு வர்றா, மாமங்காரன் எந்திரிச்சு வர்றான். அவங்க யாரும் அப்ப சாகலையா அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த பக்கம் தூங்கிட்டு இருந்தவ இவ முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா காலையில விடிஞ்சிருச்சு. எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரம்மா கழுத்துல குத்து வாங்கி தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்து போச்சுல்ல, அந்த அம்மா குப்பை தொட்டில வந்து குப்பையை போட்டு போகுது. பக்கத்து வீட்டுக்காரம்மா சாகலன்னா அப்பா அக்கா குழந்தை இவங்களும் செத்துருக்க மாட்டாங்களன்னு இவளுக்கு ஒரு நினைப்பு. ஓகேன்ட்டு இவ வேக வேகமா அங்க போறா அக்கா வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா குழந்தை வெளியில விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அப்பப்பா நல்ல வேலை குழந்தை சாகல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போய் குழந்தைய கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறா. என்ன கண்ணத்துல காயம்னு கேட்கும்போது ஒண்ணும் இல்ல நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. எங்க போறான்னா இவ பொட்டிய ஒரு குழந்தை கிட்ட கொடுத்தால, ஒரு டீனேஜ் பொண்ணு கிட்ட. அந்த வீட்டு கதவை போய் தட்டுறா. அந்த பொண்ணு தான் கதவை திறக்கும். இங்க பாரு, அந்த பொட்டியை வச்சு நீ விளையாடாத, அந்த பொட்டியை தெரியாதனமா உன்கிட்ட கொடுத்துட்டேன், பொட்டியை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்றா. என்ன பொட்டி, யார் நீங்கன்னு அந்த பொண்ணு பேசுதுங்க. ஏய் விளையாடாத, பொட்டியை கொடு, அது ரொம்ப பிரச்சனையாயிடும், குடு பொட்டி அப்படின்னு கேட்கும்போது நீங்க யாருனே தெரியல போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ கதவை சாத்துறாங்க. ஒருவேளை இதுவும் நம்ம கனவுல நினைச்சிருப்போம் போல, நம்ம பொட்டியை கொடுக்கல போல நினைச்சுக்கிட்டு அவ போயிட்டா. ஆனா கதவை மூடிட்டு அந்த பக்கம் உள்ள போகும்போதுதான் உள்ள ரத்தத்தாலேயே, பூனையோட ரத்தத்தால செவத்துல என்னமோ எழுதி வச்சிருக்கா போல தெரியுது. சரி பூனையோட ரத்தம் தானேன்னு பார்த்தா அவளோட அப்பா அம்மா அவங்க 2 பேரும் அங்க புணமா கிடக்குறாங்க. அப்போ இவளும் அந்த மூதேவி பெட்டிக்கிட்ட மாட்டி சீரழிறாங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஆனா பொட்டி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் ஏன் அந்த பொட்டி இத பத்தி பேசாத, வைக்காத, இத பத்தி அவகிட்ட சொல்லாத அப்படின்னு கேட்டுக்கிடுச்சுன்னா அது ஏன்னா அந்த பொட்டி மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வருவதற்கு தயாராக இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்ப அவளுக்கு அந்த மரண பயங்கிறது இல்ல. யாருக்கு மரண பயம் இல்லையோ அவங்க கிட்ட இந்த பெட்டி போகாது. யாரோட மனசுல பயம் அதிகமா இருக்குதோ, தனிமையில இருக்கிறாங்களோ, வேண்டா வெறுப்பா இருக்கிறாங்களோ அவர்களை தான் இந்த பெட்டி பிடிக்குது. அவங்க கிட்ட இருக்கிற இந்த பயத்தை வச்சு இது மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு தொடர் சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த சங்கிலிய யாரால கட் பண்ண முடியும்? யாருக்கு மரண பயம் இல்லையோ ஒரு கட்டத்துல அந்த பயத்தை ஜெயிக்கிறாங்களோ அவர்களால தான் அந்த சங்கிலி அறுபடும். அப்படி பல கிளைகளா விரிஞ்சு கிடக்கிற அந்த சங்கிலியில ஒரே ஒரு கிளை சங்கிலி மட்டும்தான் நம்ம ஹீரோயினால அறுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த டீனேஜ் பொண்ணு மாதிரி இன்னும் எவ்வளவு பேரு இந்த பொட்டிகளால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ என்னவோ. இதோட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பவரவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவ தம் அடிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் போன் கால் வருதுங்க. மறுபடியும் அந்த வாய்ஸ் பேச வருதா என்னன்னு தெரியல. இவ போனை கையில வச்சுட்டு போனை எடுக்காம தம் அடிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஆட்டத்துல இருக்கிற அந்த டீனேஜ் பொண்ண கடைசியா காமிச்சு அவ கையிலயும் ஆள்காட்டி விரல் இல்ல. ஓ 2 கையிலயும் விரல் இல்லங்க, கண்ணா பின்னான்னு வெட்டி போட்டுருக்கா போல. அடுத்து அவ தனக்கு விருப்பப்பட்டத உள்ள போட வேண்டிய முறை உள்ள போட்டுட்டு பொட்டியை மூடுறா. எப்படியாவது அதை தப்பிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா தப்பிப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது அவளுக்கு தெரியாது. உண்மையிலேயே இந்த கேம்ல ஜெயிப்பதற்கு தேவை மரண பயத்தை ஜெயிக்கணும். அதுதான் முக்கியமான கோல். அதுதான் இந்த கேம்ல இருந்து அவளை வெளியில கொண்டு வருவதற்கான கரெக்டான ஆன்சர். அதை தெரிஞ்சுக்கிறத வரை அவளோட இந்த ஆட்டம் தொடரும். அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.